கிரியேட் பண்ணும். ஸோ இது 15 இயர்ஸ் நான் ஃபேஸ் பண்ண விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எம்பிஏ பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவிதா, இன்னும் எஸ்ஆர்எம் கூட இன்டர்ன்ஷிப் வந்தவங்க எல்லாம் தே ஆர் வெரி கிளியர் வாட் தே ஆர் டூயிங். ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண போகிறோம், என்ன அவங்க எதுக்காக வந்து எம்பிஏ செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தே ஆர் வெரி கிளியர். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கேரியர், நான் இதுவாக போகிறேன், என்னுடைய ஃபண்ட் மேனேஜர் ஆர்எல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆர்எல்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர், இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனி பில்ட் பண்ண போகிறோம், ஓன் ஸ்டார்ட் அப் நான் வைக்க போகிறோம், பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தே ஆர் வெரி கிளியர் வாட் தேர் கோயிங் டு டூ. ஸோ அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன். இன்றைக்கி நான் மீட் பண்ண எம்பிஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி தான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன், உங்கள்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. தயவுசெய்து அந்த பதிலை கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாட் தேர் கோயிங் டு பி இன் ஃபியூச்சர், உங்களோட பிளான் என்ன, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்றதுக்கு நீங்கள் தெளிவான ஒரு பதில் வச்சுக்கணும். அதை நோக்கி நீங்கள் பயணிச்சாதான் உங்களோட டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ண முடியும். எம்பிஏ பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதில் ட்ரேடிங் பண்ணுறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும்? நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் ஒன்றும் யாரும் இது கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதனால் அவர் பண்ணுறாரா? கேர்ள்ஸில் யாராச்சும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சவங்க, ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் பண்ணுறவங்க என்ன ஒர்க் ஆயிடுச்சா? யாருக்குமே ட்ரேடிங் பற்றி மார்க்கெட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சப்போர்ட்டிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் ட்ரேடிங் தெரியக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, ட்ரேடிங் வந்து வேறு வேறு செக்டார்ஸ், நிறைய செக்டார்ஸில் இருக்குது. இது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஃபீல்டு, ஃபினான்ஸ் நீங்கள் பண்ணுறது. அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது தான் ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்கான இது வந்து உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் ஃபியூச்சர் நீங்கள் கிளாஸ் ஒவ்வொரு செஷன் போகும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. பை த சேம் அதுக்கு நீங்கள் இன்டெப்த்தாகவும் ரிசர்ச் பண்ண வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு சப்ஜெக்டாகவே வரும். அப்போ நீங்கள் அந்த ட்ரேடிங்குடைய ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ட்ரேடிங் எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, ட்ரேட் பண்ணுறதுல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கல, ட்ரேடிங் எடுத்தீங்க, அப்புறமேட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கீங்க. என்ன காரணம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார், எப்பவுமே ஒரு வெல்த் கிரியேஷன் இருக்குது. ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ப்ராஃபிட் இருக்குது, உடனே லாஸ் இருக்குது. ஆனால் அந்த வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா சார் உங்கள் பேஷன்ஸும் உங்களை அனாலிசிஸ் கரெக்டாக இருந்தாலே உரிமையாக ஒரு வெல்த் கிரியேஷன். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் வந்து ஒரு லாஸஸ் பார்த்துருக்கேன். ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் நான் லாஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சார், எனக்கு இதுவுமே இல்லை ஃபண்டு, திருப்பி அந்த ட்ரேட் பண்ணுறது ஃபண்ட் இல்லை. அதான் வருஷம் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், ஒரு இன்னும் நான் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணியிருந்தேன், நான் திருப்பி ரீபில்ட் பண்ணேன். அப்படிதான் நெக்ஸ்ட் 1.5 எனக்கு பில்ட் பண்ணிட்டு நான் இன்னும் ட்ரேடிங் ஸ்டெபிலிட்டியாக அவர் ஆக்சுவலாக செகண்ட் இயர் பண்ணுறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய இந்த எம்பிஏ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் கண்டிப்பாக உங்களுக்கும் அதனுடைய தாட்ஸ் வரலாம், இல்லை வரலனாலும் சரி உங்களுடைய ஸ்டடீஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டடீஸில் வரும்போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் அப்படின்றது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தேவைக்கும் இல்லை நாளை அடுத்த வாரம் இல்லை ஒரு அடுத்த மாதம் இந்த தேவைக்காக பண்ணக்கூடியது, வாங்கி விற்கக்கூடியது ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா whenever we are getting the money sufficient, அதாவது நம்மகிட்ட சர்ப்ளஸாக இருக்க மணி, இது எனக்கு தேவையில்லை, இப்போதைக்கு எனக்கு பயன்பட போகிறதில்ல, நான் இந்த பணத்தை வந்து ரிசர்வ் தான் வச்சுருக்க போகிறேன், பேங்க்கில் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியது இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். சார் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சார் எங்ககிட்ட எதுக்கு சார் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறீங்க, ட்ரேடிங் கூட பரவாயில்ல, உடனே பணம் கிடைக்குன்னு சொல்லுவீங்க, அது பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இன்னைக்கு ஜென்ரேஷனில் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஜென்ரேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப early ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. early ஸ்டேஜ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் 12th படித்தவங்களாம் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க, 12th முடிச்சு காலேஜ் கூட கம்ப்ளீட் பண்ணலாம், அவங்களாம் இன்றைக்கி ட்ரேடிங் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது, இன்னும் சம் அதில் பணம் போட்டால் கொஞ்சம் இமீடியட்டாக ஏதோ ஹையர் ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கணும், அதுவும் இல்லாமல் ஒரே நாளில் பெரிய இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியறதுனால அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ட்ரேடிங்குள்ள வருவாங்க. ப்ராஃபிட்ஸ், இமீடியட் ப்ராஃபிட்ஸ்
ஃபார் எக்ஸாம்பிள் பணம் போட்டோம்னா இமீடியட்டாக அன்றைக்கே ப்ராஃபிட் பண்ணலாம் ட்ரேடிங்கில். ஸோ அது மாதிரியான விஷயங்கள். லிவரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10,000 வச்சுருந்தோம்னா கூட கம்பெனிஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து 5 times 50,000 வரைக்கும் லிமிட் தரக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. லிவரேஜஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம எப்போ வேணால் நினச்ச போது காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3:30 மணிக்கு எப்போ வேணால் லாகின் பண்ணி மொபைல் ஆப் மூலிமா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட், டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகணும், ஒரு லாகின் பண்ணணும், இந்த விஷயத்தை யாருக்காவது ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த நெசசிட்டியும் கிடையாது. நீங்கள் நினச்ச போது பண்ணிக்கலாம். மார்னிங் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈவினிங் 3:30 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறது. அதே 5 o'clock வரைக்கும், மார்னிங் 9 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் கரன்சி மார்க்கெட். மார்னிங் 9 o'clock வந்து ஈவினிங் 11:30 வரைக்கும் MCX கமோடிட்டி மார்க்கெட். இந்த மார்க்கெட்ஸில் எதில் வேணால் ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹை ரிஸ்க், வித்தவுட் ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ஹை ரிஸ்க். ட்ரேடிங்கிற பார்ட்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹை ரிஸ்க். அண்ட் தென் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாருமே வந்து இந்த ட்ரேடிங்குள்ளே உள்ளவங்க என்ன நாலேஜ் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான யார் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாலும் கேட்டால் அவங்க சொல்கிற பதில் வந்து முதல் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் தான் அவங்களுக்கு நாலேஜ் கிடைச்சது அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்காங்க. சோஷியல் மீடியா மூலமாக அவங்களுக்கு கெட்டிங் மோர் நாலேஜ். ஆனால் அது போதும்னு நினச்சிட்டு அவங்க அந்த டெசிஷன் எடுத்துறாங்க அவங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது. பட் தட் இஸ் நாட் எனஃப். 100% தட் இஸ் நாட் எனஃப். லிவரேஜ் ஃபிட்ஃபால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லிவரேஜ்னு ஒன்று கொடுக்கக்கூடியது வந்து கம்பெனிஸ் வந்து 3 times தரேன் 5 times தரேன்றது வந்து யூட்டிலைஸ் பண்ண தெரியாமல் they are getting into wrong trade or wrong entry, loss, அந்த மாதிரியான விஷயத்தில் இருக்க முடியுது. அந்த ஃபோக்கஸ் கிடையாது அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் ஒரு 5 yearsக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க, இல்லை வேணாம் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்கன்ற ஃபோக்கஸ் இல்லாமல் போய் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். அந்த ஏஜுக்கு வந்து அவங்க ட்ரேடிங் பற்றின நீடு இருக்குது, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சம்பாதிச்சு அவங்கன்ற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்ற போது அவங்க பண்ணுறதுல தேர் கிரியேட்டிங். அவங்க ட்ரேட் பண்ணி அவங்கன்றது யாரையாச்சும் ஒருத்தரை பார்த்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது அப்படின்றது. நான் ஏன் ட்ரேடிங் பற்றி நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எனி கொஸ்டின் எனி ஆன்சர் லைக் நான் ட்ரேடிங் பற்றி நெகட்டிவாக பேசுறதுனுடைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஆஸ் அ ப்ரோக்கர், நான் ஸ்டாக் ப்ரோக்கர். பட் நான் யாரையும் ட்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இனிஷியல் ஸ்டேஜில் ஆஸ் அ ஃபஸ்ட் இயர் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட சப்ஜெக்ட்ஸில் வந்தாலுமே ஃபியூச்சரில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் பண்ணணுன்ற வந்தாலுமே ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ட்ரேட் பண்ணாதீங்கிறது த்ரூ அவுட் யுவர் கேரியர்லேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 years ட்ரேடிங்குள்ள போகணும். ட்ரேடிங்க்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்காக ட்ரேடிங்கில் போகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்றதுக்கான ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சேஃப்டி மெஷர்ஸ், இந்த ப்ராப்பர் கைடன்ஸ், உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி க்ரோ ஆக போகுது, பை த சேம் டைம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி க்ரோ ஆக போகுதுன்றதை விட அதனுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஏரியா பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு 30 to 40% நாலேஜ்னாச்சும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நான் இதை சொல்ல வரேன். ட்ரேடிங் எடுத்தோன்னே பண்ணுவாங்க, அது ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ட்ரேடிங் பண்ணாமல் நான் இன்னொரு சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான், ஃபியூச்சர் ஆம்பிஷன் இதெல்லாம் கேட்டிருந்தேன், என்னவா ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த MBA பர்சன்ஸ் இன்றைக்கி எடுக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆகணும், ஃபண்ட் மேனேஜர் ஆகணும், டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஆகணும், பை த சேம் வந்து ட்ரேடர், ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும், இல்லாட்டி நியூ ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், இப்படின்னு தான் அவங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ அவங்களாம் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த கேரியரில் எதை எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன இருக்குது, ஏதாச்சும் எனி ஐடியா, எனி கஸ்? இல்லை ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய எந்த கேரியர் அவங்க செலக்ட் பண்ணணும் ஃபியூச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பிகமிங் எ ட்ரேடர்? டிமேட் அக்கௌண்ட். ஓகே ஒன் ஆஃப் தி பார்ட். இது வந்து ஆக்சுவலாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் மஸ்ட். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து இதுக்காக இல்லை, உங்களுடைய ஸ்டடீஸ்க்காகவே மஸ்ட். நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸில் வரும்போது ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றின இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன், அந்த ஸ்டாக்ஸ்னுடைய பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதாவது அந்த ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேபிட்டல், அதனுடைய டெய்லி வால்யூம்ஸ் என்ன போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டிமாண்ட் அக்கௌண்ட் தேவை. ஸோ இதுக்கு அடுத்தது இதுக்கு என்ன தேவை?
மார்க்கெட் அனாலிசிஸ் ஓகே நீங்கள் பண்ண போறீங்க கண்டிப்பாக இந்த இதுக்கு தேவையான ஒரு விஷயம். கேஷ் ஐடியாஸ் ஓகே. இப்போதான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போதான் நீங்கள் சப்ஜெக்ட்ல வந்திருக்கீங்க. நான் எப்படியும் உங்களுக்கு இவர் ஏதோ தப்பா சொல்ல வந்தாரு அப்படின்ற ஒரு இது போய் இப்போதான் பதில் சொல்ல வந்திருக்கீங்க. ஓகே ஓகே நைஸ், நல்ல இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கண்டென்ட்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்றது இப்போதான் நீங்கள் எனக்கு பேசுறதுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. இதுக்கு பார்க்கலாம் நீங்கள் சொன்னதில் ஏதாச்சும் ஒரு பதில் இதுவாக இருக்குல்ல? டைம். The first step is investing is the time. யாருக்கும் அந்த பதில் வரல பரவாயில்ல, அதை எப்படி அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் அக்கௌண்ட் சொன்னீங்க, சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தணும், ஐடியாஸ் எல்லாமே. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி டைம் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். மார்க்கெட்டில் பணம் பண்ணணும், மார்க்கெட்டில் பணம் பண்ணணும், மார்க்கெட்டில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை க்ரோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ஃபார்முலா இருக்குது. அதன் பிரகாரம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் உங்களால் மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியும், எவ்வளோ நாள் உங்களுடைய மார்க்கெட் வாட்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் படிச்சுருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்டாக காலேஜஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே இவ்வளோ நேரம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியும். இந்த டேட்டாஸ்னால ஒரு 7 days என்னால் இந்த டேட்டா கவுண்ட் பண்ண முடியும். இந்த விஷயம் இது எல்லாமே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. எதுக்கும் பே பண்ண தேவையில்லை, எதுக்கும் இன்வெஸ்ட் பண்ண தேவை. ஸோ டைமை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போது இந்த டேட்டாஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டைம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்ககிட்ட வந்து வெல்த் கிரியேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, எங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இதை வந்து எப்படி சார் பாசிபிள்? நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், ஃபீஸ் பே பண்ணுவோம், பேரண்ட்ஸு அவங்க ஃபீஸ் பே பண்ணுறது சில பேரண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி பே பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். அப்படியே படிக்கிற நாங்கள் எப்படி வந்து வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின். இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? பாசிபிள். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் உங்களால் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் நான் கேட்குறேன். இதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் பாசிபிள் சொல்லிட்டீங்க. வேறு ஏதாச்சும் இருக்கு? எந்த வழியில் ஏதாச்சும் இருக்கு? ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களால் கண்டிப்பாக வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இட் இஸ் 100% பாசிபிள். 100% பாசிபிள். ஜஸ்ட் அதுக்கு நம்ம செய்ய போகிறது வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பஸ்ஸே சொல்லணும். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய பேக்கெட் மணி, நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பேக்கெட் மணி வந்து சும்மா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கல்ல, ஒரு 50 rupees, 100 rupees, ஒரு 500 rupees உங்களால் என்ன முடியுமோ, உங்களுடைய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும்ல, இதுதான் என்ன பண்ண முடியும். ஏன்னா உங்களோட பேக்கெட் மீறி எதுவும் பண்ண முடியாது, உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறையா இது பண்ண முடியாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேவ் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேவ் பண்ணுறதுனாலேயே உங்களுடைய வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஈவன் தோ எர்லியர் ஸ்டேஜ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே இப்பயே நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் 15 to 20 yearsக்குள்ளார அது வேறு மாதிரி இருக்கும். கம்மிங் என்னோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நான் எவ்வளோதான் ப்ராக்டிக்கலாக, எவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் தியரட்டிக்கலாக உங்களுக்கு நான் சொன்னாலுமே அதனுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் சொல்கிற மாதிரி எதுவுமே வராது. உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் இன்றைக்கே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுன்றதை விட உங்களால் முடிச்சது 300 rupees இருக்கட்டும், ஒரு 100 rupees இருக்கட்டும், 500 rupees இருக்கட்டும், உங்களோட நெக்ஸ்ட் ஒரு காலேஜ் முடிகிற வரைக்கும் ஒரு சேவிங்ஸ்ன்ற ஒரு ஹேபிட் வரும். அந்த சேவிங்ஸ்ன்ற ஹேபிட்டுக்கு செலக்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸ்க்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ சொல்ல வரல. பட் ஆனால் நீங்கள் யார்கிட்ட விரும்புகிறீங்களோ, உங்களுடைய டிமாட் அக்கௌண்ட் சொல்லியிருந்தாங்க, அந்த டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிற அந்த அட்வைசர், அந்த கம்பெனியில் அந்த டிமாட் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அட்வைசர் இருப்பார், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட வேணால் உங்களோட அட்வைசர்ஸ் நீங்கள் வாங்கிட்டு ஜஸ்ட் இந்த கேட்டகரி ஆஃப் இதை மட்டும் பாருங்கள். இது என்னோட பர்சனல் லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா காம்பவுண்டிங்னா என்ன, எப்படி அது க்ரோ ஆகும் அப்படின்றது என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் ஒருத்தருக்கு சர்வீஸ் கொடுக்கும்போது நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ராயப்பேட்டில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது, இதுக்கு முன்னாடி ஒரு 12-13 years நான் ராயப்பேட் ஆஃபீஸில் பிரான்ச் மேனேஜர் என்னோட கேரியரை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு மெட் பர்சன்.
அவர் வந்து ரெகுலராக என்னோட வெண்டர் என்னோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பேப்பர்ஸ் பேகேஜஸ் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரினாவே நிறைய மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதை ஒரு வேஸ்ட் பேப்பர் மர்ச்சன்ட்டை நான் அப்ரோச் பண்ண முடியும். வந்து போவார் ஆஃபீஸ்க்கு வந்து போவார் நியர்வே இருக்கிறனால 2 months ஒன்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு இது மாதிரி எவ்வளோ சார் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து போவார். இதுதான் அவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன். அதில் ஒரு பீரியடில் வந்து நான் இப்போ பாரு ஒரு சிஸ்டத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். நான் வரும்போதெல்லாம் நீங்கள் சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா சார், என்ன சார் உங்களுக்கு என்ன அதில் கிடைக்குது, என்ன உங்களுக்கு இது, அதுவும் இல்லாமல் அதில் எதுவும் ஒரு பிக்சர்ஸும் மூவ் ஆகலை, எதுவும் மூவ் ஆகலை, எதுவும் நம்பர்ஸ் மட்டும் ஓடிட்டே இருக்குது, என்ன சார் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்ற கொஸ்டின் தான் அவருக்கு. ஆனால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அன்றைக்கி இருந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு. சார் இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன், இதுதான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் மார்க்கெட் ஹவுஸில் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பேசவும் முடியாது. அந்த பீரியடாக அந்த மாதிரி நான் பீரியட் மார்க்கெட் ஹவுஸில் நிறைய கால்ஸ் இன்பவுண்ட் கால்ஸ் வரும். அந்த கால்ஸ்க்கு நம்ம உடனே வந்து ஆர்டர் பஞ்ச் பண்ணி ஆகணும். அந்த ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது ரைட் டைமில் பஞ்ச் பண்ணி தான் திருப்பி சொல்லணும். ஸோ அவ்வளோ இதாக இருந்ததுனால நான் எதுவும் சொல்கிறதுக்கு முடியல. ஒரு டேட்டா இன்னொரு ஈவினிங் ஹவர்ஸில் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கொஞ்சம் வாங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஈவினிங் ஃப்ரீ டைமில் வரதுக்கான இது கிடைக்கல. அப்புறம் ஒரு 2 weeks கழிச்சு வந்தார். எதாச்சும் அவர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நியர்பை இருக்கிறதுனால அடிக்கடி வருவார். வந்திருந்தபோது அதே கொஸ்டின் திருப்பி வச்சார். அன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு அவர் வரமாட்டார்னு நான் சொல்லிட்டேன். நான் வந்து கேட்டேன் சரின்னு எக்ஸ்பிளைன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி பணம் போட்டால் இப்படி ரிட்டர்ன்ஸ் வரும், இந்தந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம், இந்தந்த ஸ்டாக்ஸை வாங்கணும், இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகணும் ரிட்டர்ன்ஸ் வரும் சார். ஒரு வேளை கீழே இருந்துச்சுன்னா லாஸ்னால் வெயிட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்ச அளவு என்னால் என்ன எக்ஸ்பெரிமெண்டல் எது சொல்ல முடியுமோ சொன்னோன்னே அவர் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, பணம் போயிடுச்சுன்னா நீங்கள் தருவீங்களா அப்படின்ற கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு. சார் இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது சார், அது இல்லாமல் நானும் தர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார். பேங்க்கில் பணம் போட்டுருக்கீங்க, பேங்க் இந்த மாதிரி ஆச்சுன்னா எப்படி சார் அதுக்கு ஆர்பிஐ பொறுப்பேற்றுக்கும், அதே மாதிரி இதுக்கு செபின்ற ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க, அது மாதிரிலாம் நடக்காது அப்படின்றத சொல்லி அவருக்கு புரிய வச்சு இது புரிய வச்சதுக்கு அப்புறமேட்டு இவருடைய இந்த பயத்தை போக்குறதுக்கு போதும் ஆயிடுச்சு. இந்த பயத்தை போக்குறதுக்கு அப்புறமேட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. சார் இத்தனை மாதம் என்ன வந்து பார்க்குறீங்க, இதெல்லாம் இது பண்ணுறீங்க, ஒரு ஆள் நல்லா தெரியுதுனால நல்லா பழகுறீங்க, ஒரு வேஸ்ட் பேப்பர் மாஸ்டர்கிட்ட என்ன பேசுவோமோ அது வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எனக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. டிமார்ட் அக்கௌண்ட் சிம்பிள். அவர்கிட்ட பேன் கார்டு கூட கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் ஒன்றே ஒன்று இருக்குது. டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. பேன் கார்டு கிடையாது. பேன் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தரேன், நீங்களே ஃபில்அப் பண்ணி பார்த்துருங்க. அந்த பேன் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமே அதே பிரான்ச்சில் வந்து அந்த பேன் கார்டு அவருக்கு கரெக்டாக வந்து ஒரு 15 days ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு அவரை டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்ல அப்பயும் அவரோட டவுட் போகல. அவர் வந்து அவரை நான் கேட்டது வந்து 300 ரூபாய் 300 rupees எவ்ரி மந்த் கம்மி பண்ணலாம். ஃபஸ்ட்டு 300 rupees மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு மேலே எதுவும் பண்ணாங்க. அதோட ப்ராக்ரஸ் பாருங்கள் சார். ஃபியூச்சர் பிளான் எதுவும் கிடையாது. ஒரு ஃபேமிலி வீட்டு போனால் ஒரு ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ செலவாகும் அந்த ஆங்கிளில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சேவிங்ஸை மட்டும் அதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் மைண்டடாக தான் பண்ணார். அவர் ஃபுல் மைண்டடாக பண்ணல. ஏன்னா இருக்கான் அப்படின்ற ஒரு இதில் மட்டும்தான் அவர் பார்த்தார். ஒழிய இந்த ஸ்டாக்கையோ அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணது எதுவுமே அவர் பார்க்கணும். ஸோ அந்த 2013 அது நடக்கும்போது அந்த பீரியடில் வந்து என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியாது. இன்னைக்கு டேட் அவரை மீட் பண்ணோன்னா வேறு மாதிரியான இது கொடுக்க முடியும், கான்ஃபிடன்ஸ் முடியும். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எவ்ரி மந்த் அப்படின்னா வந்து ஆன்லைன் ட்ரேடிங்லாம் கிடையாது. இன்றைக்கி டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் வெரி ஈஸி. நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு 4 லிங்கை கிளிக் பண்ணால் உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்போ அப்படி கிடையாது. 48 signatures போடும். 48 signatures போடும்போது வர அவர் ஒரு டவுட், சார் என்ன சார் எழுதி வாங்குறீங்க, இத்தனை சிக்னேச்சர்ஸ் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டவுட்ஸுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் மாதமான 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் கிளியரன்ஸ் கிடையாது, செக் ப்ரெசென்ட். அது வேறு ஒரு பெரிய செக் இங்கே ப்ரெசென்ட் பண்ணால் இல்லை பேங்கிங்கில் ப்ரெசென்ட் பண்ணணும். போகிற வழியில் இப்படி பண்ணுங்கள், நான் வேஸ்ட் பேப்பர் மச்சு நான் எங்கேருந்து போவேன் என்ன பண்ணுவேன் எப்படியோ பண்ணுங்க சார், நான் இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா உங்களோட லைஃப் டைமில் இதனால் பண்ண முடியும். அவர் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகம் பண்ண வச்சேன். ஒரு 100 rupees 200 rupees அதிகம் பண்ணுவேன். 400 500 பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் இயரில் 600 பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு 3 years வரைக்கும் கேள்வி கேட்டுட்டே இருந்தார். கேள்வி கேட்கறது இருக்காது. ஃபஸ்ட்டு நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன்னு அவர் நம்பிக்கை வச்சு நான் அங்கே தான் இருக்கேன். அவர் வரும்போது நான் இருக்கேன். ஆன்லைனும் கிடையாது, மொபைல் ஆப்லையும் பார்க்க முடியாது. மொபைல் ஆப்பில் பார்க்க முடியாதுன்றதுனால எல்லாத்துக்கும் ஆஃபீஸில் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் போடுற பணம் அதில் இருக்கா இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ இது அவருக்கு கிளாரிட்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நார்மல். அதுக்கப்புறமேட்டு சுச்சுவேஷன்ஸ் நிறையா மாறுது, டிமானிட்டைசேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அவருக்கு கொஸ்டின்ஸ் வருது. அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது கேட்குற எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த வைக்கிறேன், பேசி பேசி அதிகப்படுத்த வைக்கிறேன். கோவிட் டைமில் ஒரு சுச்சுவேஷன் வந்து கேட்குறாரு, நான் இந்த ஆன்லைன் சுச்சுவேஷன் கையில் வியாபாரம்ல வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னு. அவர் ஒருத்தர் மட்டும் எனக்கு கிளைண்ட் கிடையாது, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒரு பில் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அவருக்கு நாலேஜே கிடையாது, மார்க்கெட்டை பற்றின நாலேஜே இருக்குது. ஆனால் அவரோட கேரியரில் நான் ஒரு முக்கியமான ரோலில் இருப்பேன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவருக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணேன். சொல்லும் போது நம்மளுக்கு தான் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். பட் எனக்கு இருந்த பேஷன், நான் மார்க்கெட் பண்ண வச்சிருந்த பேஷன், நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் மட்டுமே என்ஜாய் பண்ணணும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சது தான் அந்த செய்த காரியம். அவர் அந்த கோவிட் டைமில் கேட்டார், இந்த ஃபண்டை நான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக தான் பண்ணியிருந்தீங்க, பொண்ணு அதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ முடிஞ்சளவு விட்டுருங்க, இந்த டைமில் சுச்சுவேஷன் எடுக்கணும்னு நெசசிட்டி இருந்தால் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. அந்த டைம் சும்மா 2.5 to 3 lakhs என்னமோ அந்த அக்கௌண்ட்டில் இருந்தது. அப்பயும் விட்டார். 2023 இட் கேம் டு மை ஆஃபீஸ். அவர் எனக்கு பத்திரிக்கை விட்டதுக்கு அவங்க அது அந்த ஆஃபீஸ் நான் அங்கே ராயப்பட்டினம் காலி பண்ணிட்டேன். கோவிட் அப்போ வந்து அந்த இடத்துல இல்லை, வேறு இடத்துக்கு வந்துச்சு. டிஎல்எஃப் ஐடி பார்க் தான். அவர் வந்து அப்பயும் கேட்டார், கோவிட் அப்பயும் இங்கே போயிட்டு இங்கே திருப்பியும் வருவீங்களா மாட்டீங்களா கேட்டார். எங்கேயும் போகாத உங்கள் பணம் தான் இருக்குது, எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு, டிஜிட்டலில் பார்த்துட்டு இருக்கீங்க, மொபைல் ஆப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் மொபைல் ஆப்லேயே போடுறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓகே சார், எங்கேயும் போகாது, நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமேட்டு அப்போ வந்தார். வரும்போது அந்த டைமில் சொல்கிறாரு, வித்ரா சம்மா 14 lakhs அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 14 lakhsன்றது அவர் ஒரு நாளில் சேர்த்துன அமௌண்ட் கிடையாது. சமோட் அந்த ஒரு 12 years அவரோட கரியரு அவர் நம்பிக்கையே இல்லாமல் சேர்க்கணும். அவருக்காக நான் கொடுத்தது ஒரே ஒரு உத்தரவாதம், சார் எங்கேயும் போயிடாது, நீங்கள் செலவு பண்ணுற காஸ்ட்டாக நினச்சிக்கோங்க, நீங்கள் என்ன செலவு பண்ணுறோம் அந்த காஸ்ட்டாக நினச்சிக்கோங்க. மற்றபடி வேறு எதவும் திங்க் பண்ணாமல், இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பெருசாக எதுவுமே திங்க் பண்ணாமல் செலவு பண்ணுற காஸ்ட்டாக இதை மட்டும் தான் அவர் சொல்லுவேன். ஸோ இஸ் வெரி ஹாப்பி. இப்போ அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை, கொஞ்சம் விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் விஷயத்தை அவருக்கு புரிய வச்சுருக்கேன். அவருக்கு என்டையர் போர்ஷன் புரிய வைக்க முடியாது. அவரோட ஜாபு, அவரோட நேச்சர் ஆஃப் ஜாபுக்கு நான் இறங்கி போய் சொல்லணும்னா என்னோட கரியரில் பெரிய பாட்டு நான் அவருக்காக சொல்லணும். சிம்பிளாக ஒரு இதை சொல்லி கொடுத்தேன், பண்ணுங்க, வருஷத்துக்கு ஒரு ரூபாய் சேஞ்ச் ஓவர் ஆகுங்க, கிடைக்கக்கூடிய ஃபண்டை கிடைக்கும், அவ்வளோ. இந்த சிம்பிள் கான்செப்டை புரிய வச்சதுனால ஒருத்தரை வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண வைக்க முடிஞ்சது. பை சேம் டைம் அது மூலிமா அவர் சம்பாதிச்சாரு அப்படின்றத விட ஒரு பெரிய ஆத்ம திருப்தி, ஒரு நாலேஜே இல்லாதவருக்கு ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன். இதை வந்து கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும். பை த சேம் டைம் நீங்கள் ஃபார்முலா என்னன்றது தெரிஞ்சது அப்படின்னா இன்னொருத்தரையும் உங்களால் சேவ் பண்ண முடியும் கரியர். நீங்கள் தான் செய்யணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணேன், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ், இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணேன் அப்படின்றது தான். நீங்கள் உங்களுடைய கம்பெனி யாரை செலக்ட் பண்ண போறீங்களோ அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அரல்ஸ் என்னோட பிரான்ச், என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் பிரான்ச் எடுத்துருக்காங்க, அவங்ககிட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணி அதோட இதை தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. யூ காட் திஸ். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த விஷயத்தில், இல்லை வேறு ஏதாச்சும் சில டவுட்ஸ் இருக்கா? இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இட் இஸ் எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட். எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் 7 wonders இருக்கிற எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த எய்த் ஒண்டர் அப்படின்றது அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே அதனால் சம்பாதிப்பாங்க, புரியாதவங்க அதுக்கு பே பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக, இன்னைக்கெலாம் வந்து 45 years தான் வராங்க. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் இப்போ பார்க்குறது சொன்னது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. இதே மாதிரி வந்து நியர்லி வந்து ஒரு மாதத்தில் ஒரு 10 சக்ஸஸ் ஸ்டோரி கேட்போம், 20 ஃபெயிலியர் ஸ்டோரிஸ். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டு வரவங்க எல்லாருமே early ஸ்டேஜில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அவங்களோட ஃபினான்ஷியல் பிளான், ஃபினான்ஷியல் கோலையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறந்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நினச்சிருந்தா 20 years 25 yearsலேயே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அதை மறந்தவங்க தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க. 40 years ஆயிடுச்சு சார், சேவிங்ஸே இல்லை 30 ஆயிடுச்சு சார், இன்னும் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணல, என்னோட ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து இப்படி தான் சார் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஐம் ஏர்னிங் த சேலரி ஆஃப் 35,000 40,000. தே ஆர் நாட் ஹேவிங் த ஐடியா. இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் போங்க, எந்த செக்டாருக்கு வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கெரியர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தான் செலக்ட் பண்ணணும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சம் மைட் பி நியூ ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாச்சும் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எது வேணால் இருக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு மிக முக்கியமான விஷயமா. எந்த ஃபீல்டு போகிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரதுனா வெள்ளன் வரல, வெளியில் வேறு ஏதாச்சும் போகிறன்னு இருந்தாலுமே அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை சேர்த்து கையில் கிடைக்கும் போது
டோன்ட் ட்ரை டு அந்த இமிடியேட் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் ரிட்டர்ன்ஸ் வேணும் 2 months 3 months ரிட்டர்ன்ஸ் வேணும்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை செய்யாது. அந்த விஷயத்துக்காக நான் இதை இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணல. உங்களுக்கு வேறு ஒரு அவேர்னஸ், நான் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு இது என்னவா இருக்குன்னா, இந்த ஹேபிட்டை கொடுத்துட்டு போயிடும், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஹேபிட்டை கொடுத்துட்டு போயிடும். அவங்க என்னோட லைஃப்பில் க்ராஸ் ஆகி போகிறாங்கன்னா தே ஷுட் பி அன் இன்வெஸ்டர். அவங்க வெல்த் கிரியேட்டராக ஃபஸ்ட்டு ரோல், அவங்க ட்ரேடராக ஆகுறாங்க ஆகல அதை பற்றிலாம் எனக்கு கவலை. ஜஸ்ட் 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 50 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. போதும். நம்ம சின்ன வயசில் சேர்த்துருப்போம், உண்டியில் காசு சேர்த்து நம்ம பழக்கம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஒரு வீட்டில் ஒரு ஹோம் பேங்க்னு வச்சு நம்ம சேர்த்துருக்கோம். அந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணி, இதுதான் என்னோட நேச்சர், என்னோட கம்பெனியோட ஃபோக்கஸ் இருக்கும். என் கம்பெனி இதை தான் செய்துக்கிட்டு இருக்கு. இது மூலிமா எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ் பண்ண வச்சோன்ற விஷயமும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக ட்ரேடிங் தெரிஞ்சுட்டு ட்ரேடிங்கில் வந்து மார்க்கெட்டில் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் வந்து சக்ஸஸ் பண்ணாமல் இருக்க இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணவங்க தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணவங்க தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த early stage investment மூலிமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஜ்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 1 year நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஜாப் உங்களோட ஜாப் எங்கே கிடைக்குதோ அதுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த early stage இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஸ்டடி உங்களுக்கு கொடுக்கும், என்ன மாதிரியான உங்களோட லைஃப்பில் ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஒரு 200 rupees 300 rupees நீங்கள் பண்ண போகிற ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இருக்குது அப்படின்னா 12 month நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 12 month பீரியடில் அந்த ஸ்டாக்னுடைய என்டையர் லோ அண்ட் என்டையர் ஹை, ஃபார் எக்ஸாம்பிள் 52 week ஹை அண்ட் 52 week லோ ரெண்டுத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு டைம் ஸ்டடியில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 12 மாதத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், திஸ் இஸ் த பிளேஸ் வேர் 6 monthsக்கு ஒரு தடவை இந்த லோ வந்துருக்கு, 6 monthsக்கு இந்த லோ வரும்போது வி கேன் டேக் ஆர்எல்ஸ் இயற்கான லோ வந்துருக்கு வி கேன் டேக் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டடிக்காக தான் இதை நான் சொன்னேன், இந்த டைம்ன்ற இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னது. எடுத்தோடனே மார்க்கெட்டில் பணத்தை போட்டு நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் போகிறது அப்படின்றப்ப இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தே கேன் கெட் அன் ஐடியா லைக் நெக்ஸ்ட் 12 months to 2 years இது மாதிரியான ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், நம்ம இந்த ப்ரெடிக்ஷனில் வாங்கலாம், இந்த ப்ரெடிக்ஷனில் விற்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இது கூடவே நம்ம என்ன ட்ராக் பண்ண வேண்டியது ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இன்வெஸ்டராக இருந்தாலும் 100 ரூபா இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி 50 லட்ச ரூபா இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டோட அப்டேட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு டெய்லி 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இன்றைக்கி ஆன்லைனில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்மளுடைய சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன வெல்த் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை டெவலப் பண்ண முடியும். நியர்லி 10 to 15 years இதே மாதிரியான ஒரு பிளான் பண்ணால் நீங்களும் ஒரு பெரிய ப்ரொசஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆஃப்டர் ஸ்பெண்டிங் த 12 months ஆஃப் பீரியட், 12 months எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் எடுத்துட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 5 டைப்ஸ் ஆஃப் சீசன்ஸ், சம்மர் வின்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீசன்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாட் இன் த சீசன்ஸ் மார்க்கெட் ஹேவிங் எ மூட் லைக் மார்க்கெட் இஸ் இன் பியரிஷ், மார்க்கெட் இஸ் இன் புல்லிஷ், மார்க்கெட் இஸ் இன் சைட்வேஸ். இந்த மாதிரியான மூடை வந்து மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுடைய சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் ஸ்டாக்ஸோட வேல்யூ கம்மியாகிறதும் ஸ்டாக்ஸோட வேல்யூ அதிகமாகிறதும் இந்த பீரியடில் நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு இது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரி, ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரி, இல்லை இன்வெஸ்டர் நீங்களே இன்வெஸ்டர் ஆகும், நீங்களே ஒரு ட்ரேடர் ஆக போகிறீங்க, ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறீங்க, ஒரு ப்ரொப்ரைட்டர் ட்ரேடர் ஆக போகிறீங்க அப்படின்னு இருந்தாலும் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் வர மாதிரி இருக்கும். என்ன மாதிரியான மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்டாக்ஸ் எவ்வளோ கீழே போனாலும் இட் வில் பவுன்ஸ் பேக், பட் வி ஷுட் கிவ் சம் டைம், வி ஷுட் கிவ் சம் ஸ்பேஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான மென்டல் ஸ்ட்ரென்த்தாக அதை கிடைக்கும். இது இல்லாமல் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி சொல்ல முடியும். ஃபண்டமெண்டல் பிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக்ஸ் இந்த மூவ்மெண்ட் கொடுக்கும். நான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொன்ன விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸை பிக் பண்ணலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுப்பீங்க, ஃபண்டமெண்டல் பிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறதுனால மட்டும் கிடைக்கும். நீங்கள் வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணணும், வெறும் ட்ராவல் தான் பண்ணுறீங்க. ஸ்டாக் கூட 1 year to 2 years ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். உங்கள் கேரியரை அதை ஷேப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு விஷயமே அது கொடுக்கும். இந்த மாதிரியான வந்து செய்ய போகிறோம்.
give you a global business report. For example, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா globally 120 category, sorry 60 category of business, 60 category of business. No need money, மணியே தேவையில்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு. ஒன்லி மேன் பவர் மட்டும் தான். பணமே தேவையில்லாத விஷயம் எப்படி தேவையில்லை அது மாதிரி 60 கேட்டகரி பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அது யாருமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம அதை விட்டு வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதனால் தெரியல இந்த மாதிரி விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறதில்ல. இன்க்ளூடிங் இந்த நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமும் சரி, இதெல்லாம் அதிலேயே அடங்குது. ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டா போதும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு லெவலில் விளக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு சேலரி மந்த் சேலரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சர்வீசஸ் and then let me complete the session. The thing is உங்களுடைய கரியருக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் இயர் பண்ணிருக்கீங்க. நான் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பதில் இல்லாமல் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் இல்லை என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் கேட்டாலும் ஜஸ்ட் ஃபிக்ஸ் அ இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்றதுலாம் ரொம்ப தயாராக இருக்குது. அது மாதிரியான ஒரு பதில் இருக்குது. திஸ் இஸ் மை ஃபியூச்சர் பிளான், திஸ் இஸ் மை ஆம்பிஷன், இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் கேரியர். வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட இப்போ நான் சொன்னதை பற்றின QA கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பதில்